ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் சூப்பராக இந்த மாதிரி செய்யலாங்க. வாங்க எப்படி வெஜிடபிள் புலாவ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த புலாவுக்கு வந்து சைடிஷாக வந்து நீங்கள் சிக்கன் கிரேவி, உருளைக்கிழங்கு பொரியல், முட்டை வறுவல் இதெல்லாம் செஞ்சு சைடிஷாக நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா புலாவில் வந்து ரொம்ப உரப்பு இருக்காது பார்த்துக்கோங்க. சைடிஷ் வந்து கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலேயே சூப்பரா ஹோட்டல் கடை தோக்குற அளவுக்கு அழகா புலாவ் செஞ்சு சாப்பிட்லாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் பார்த்துருக்குவோம். ஒரு பெரிய சைஸு பல்லாரி வெங்காயத்த கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, அப்புறம் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன். 100 பீன்ஸு, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது 3ம் வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதுலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதெல்லாம் பார்த்துருவோமா? ஒரு 6 பச்சை மிளகாங்க. உங்க உரப்புக்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் காரமா சாப்பிட்றனால 6 போட்டிருக்கேன். நீங்க 4 கூட போடுங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு. அதுக்கப்புறம் புதினா வந்து கொஞ்சமா புடுங்கி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு புதினா போட்டா கரெக்ட்டா இருக்கும். ரொம்பயும் போட்றக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் போட்றக்கூடாது, ரொம்ப அதிகமாவும் போட்றக்கூடாது புதினா. இப்ப நம்ம இத எதுக்கு தெரியுமா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கும்? அந்த புதினாவோட வாசனை, அந்த பச்சை மிளகாயோட உரப்பு எல்லாமே அந்த சோறுல வந்து அப்படியே இறங்குங்க. சூப்பரா இருக்கும் நீங்க சாப்பிடுறதுக்கு. நீங்க முழு பச்சை மிளகாயா போட்டீங்கன்னா, அந்த சாப்பாட்டுல இறங்குமான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த மாரி அரைச்சு ஊத்துனீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதேமாரி அந்த புதினா இலையோட வாசமும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்ப அரிசி நான் வந்து கிளாஸ்ல தான் அளந்திருக்கேன். நீங்க கப்ல அளந்துக்கலாம், கிண்ணத்துல அளந்துக்கலாம். எதுலனாலும் அளந்துக்கோங்க. உங்க இஷ்டம் தான். இப்போ 1 1/4 கிளாஸ் அரிசி வந்து எங்க எங்க வீட்டுக்கு தேவையான அந்த 1 1/4 கிளாஸ் நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தண்ணி மட்டும் தேங்காய் பால் மட்டும் நான் சொல்ற மாரி ஊத்திக்கோங்க போதும். இப்போ 1 1/4 கிளாஸ் அரிசி அளந்து வச்சிருக்கேன்னா, இப்ப இத வந்து ஊற வச்சுருவோம். நான் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், காய்கறிலாம் வெட்டுனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அரிசிய ஊற வைக்கேன். போதும் இந்த அளவுக்கு ஊறுனாலே போதும். இல்லன்னா காய்கறிய நறுக்குறதுக்கு முன்னாடி நீங்க அரிசிய ஊற வச்சுக்கோங்க. எப்டினாலும் ஓகே தான். எனக்கு வந்து காய்கறிய வெட்டுனதுக்கு அப்புறமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அது வந்து ஊறும். இப்போ ஒரு பாத்திரம் அடிக்கனமான பாத்திரத்த வச்சுக்கோங்க. அதில எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் ஊத்துனா நல்லா வாசமா இருக்கும். 2 அன்னாச்சி பூ, 4 பட்டை, 10 முந்திரி பருப்பு, 5 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 1 கல்பாசி. இதெல்லாம் தான் நம்ம தாளிப்புக்கு குடுக்க போறோம் இப்ப. இப்ப கட் பண்ணி வச்சிருக்க பெரிய சைஸ் வெங்காயம் இருக்குல்ல, அது 1 வெங்காயம் தான் போட்டிருக்கேங்க. சின்னதா இருந்துச்சுன்னா நீங்க 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. சூப்பரா இருக்கும். இப்ப இதோட கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சமா தாளிச்சுருவோம். இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பிரியாணிக்கு செய்வோம்ல, அந்த மாரியெல்லாம் வதங்க வேண்டாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்தா போதும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் வீடியோல கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்ப நம்ம மிக்ஸியில அரைச்சு வச்சிருந்தோம்ல, அந்த விழுதுகள தான் போட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட போறோம். புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சு வச்சிருந்தோம்ல, அந்த விழுது தான். லைட்டா மிக்ஸியவும் கழுவி, மிக்ஸி ஜாரையும் கழுவி அப்படியே ஊத்திக்குவோம். இது பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விடுவோம். ஏன்னா காய்கறி போட்டு நம்ம வதக்கையில எல்லா எல்லா இதோட பச்சை வாசனையும் நமக்கு வந்து போயிரும். அதனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி. உங்களுக்கு தேவைன்னா நீங்க உருளைக்கிழங்கு போடலாங்க. உருளைக்கிழங்கு போட்டாலும் சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த காய்கறிய தான் போட்டிருக்கேன். நீங்க உருளைக்கிழங்கும் போட்டு நீங்க புலாவ் செய்றதுனாலும் செஞ்சுக்கலாம். இதுக்கு இந்த காய்கறிக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நீங்க உப்பு இப்பவே காய்கறில சேர்றதுனால அந்த காய்கறியோட சேர்ந்துருங்க உப்பு. உப்பு இல்லாத மாரி இருக்காது. காய்கறி வந்து சப்புன்னு இருக்க மாரி இருக்காது. நல்லா உப்பா இருக்க மாரி இருக்கும். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம எந்த கிளாஸ்ஸுட்டு வந்து தண்ணி வந்து தேங்காய் பால் வந்து எடுக்கணும்ல, எந்த கிளாஸ்ஸுட்டு அரிசி அளந்தோமோ, 1 கிளாஸுக்கு 1 1/2 கிளாஸ் தேங்காய் பாலு. நீங்க எவ்வளோ அரிசி போடுறீங்களோ, அது நீங்க கணக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப நான் வந்து 1 கிளாஸுக்கு 1 1/2 கிளாஸ் தேங்காய் பால் ஊத்துறேன். நான் 1 1/4 கிளாஸ் 1 1/4 கிளாஸ் அரிசி போட்டேன். நீங்க 2 கிளாஸ் போட்டீங்கன்னா, 3 கிளாஸு தேங்காய் பால் ஊத்துங்க. கரெக்ட்டா இருக்கும். அளவு இதான். பேசிக் அளவு இதாங்க. 1 கிளாஸுக்கு 1 1/2 கிளாஸ் தேங்காய் பால். பாஸ்மதி அரிசிக்கு. இதே ஜீரக சம்பா நீங்க போடுறீங்கன்னா, 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் ஊத்துங்க. கரெக்ட்டா இருக்கும். இப்ப அரிசி வந்து நல்லா ஊறிட்டுல, அத வந்து நல்லா கழுவிட்டு,
2 தடவ நல்லா கழுவிருங்க. கழுவிட்டு இந்த தேங்காய் பால் வந்து கொதிச்சு வர்றதுக்கு முன்னாடியே போட்டுருங்க. ஏன்னா, நம்ம பச்சை மொளகா அரைச்சது, புதினா அரைச்சது எல்லாத்தையுமே போட்டு கிளறியிருக்கோம். தேங்காய் பால் வந்து திரிஞ்சு வந்துற மாரி வரக்கூடாது. அதனால தேங்காய் பால வந்து கொதிக்க விடாதீங்க. அதுக்கு முன்னாடியே அரிசிய போட்டுட்டீங்கன்னா, தேங்காய் பால் வந்து திரிஞ்சு திரிஞ்சு போவாது. இப்ப இதில மல்லி இலையும் போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. அப்பப்ப கொதிக்க விடையில மூடி வைக்கையில நீங்க கிளறி கிளறி விடணும். கீழ அடி பிடிச்சிறக்கூடாது. ஏன்னா, இப்ப வந்து அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்ல தான் இருக்கும். ஃபுல்லா தான் இருக்கும் அடுப்பு. அடுப்புல எரியறது வந்து ஃபுல்லா எரிஞ்சுட்ருக்கும். அதனால நீங்க மூடி வச்சதுக்கப்புறம் 1 நிமிஷம், 2 நிமிஷம் கழிச்சு நீங்க எடுத்து எடுத்து கிளறி கிளறி விடணும். கீழ அடி பிடிச்சிறக்கூடாது. அதேமாரி அரிசி உடைஞ்சிறக்கூடாது. ரொம்ப வேகமாவும் நீங்க கிளறி விடக்கூடாது. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து எந்த அளவுக்கு வத்தி வந்துட்டுன்னு. ஆனா, இன்னுமே கொஞ்சம் தண்ணி இருக்குது உள்ள. இப்ப நம்ம வந்து லைட்டா தான் இருக்குது தண்ணி. அப்படியே சம அளவுபடுத்தி நல்லா ஒண்ணு போல ஆக்கிருங்க. ஒண்ணு போல ஆக்கிட்டு மூடி வைக்கையில நம்ம வந்து தம் போட போறோம்ல, அந்த மேல உள்ள அரிசி மட்டும் அப்படியே நமக்கு வந்து காஞ்சு போன மாரி இருக்கும். அதுக்காண்டி இந்த நெய்ய வந்து மேல ஊத்தி லைட்டா, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தம் போடணும். இல்லன்னா அந்த மேல உள்ள அரிசி மட்டும் அப்படியே காஞ்சு போயிருக்க மாரி இருக்குங்க. சாப்பிடையில நல்லா இருக்காது. இப்போ ஒரு வெயிட்ட தூக்கி வச்சுருங்க. இந்த மாரி வெயிட் உங்ககிட்ட இல்லன்னா, ஒரு பாத்திரத்தில தண்ணி ஊத்தி அந்த பாத்திரத்த அப்படியே மேல வச்சுருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 10லருந்து 15 நிமிஷம் கழிச்சு சிம்ல வச்சிரணும். நீங்க தம்மு போடையில சிம்ல வச்சிரணும். ரொம்ப ரொம்ப அவசியம். சிம்ல வச்சுட்டு தான் நீங்க வந்து தம்மு போடணும். நீங்க சிம்ல வைக்காம நீங்க தம்மு போட்றாதீங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுறாதீங்க. நீங்க வெயிட்ட தூக்கி மேல வைக்கையில அடுப்பு வந்து சிம்ல தான் இருக்கணும். சிம்ல விட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது. அப்படியே விட்டுறணும். சிம்முலயே இருக்கணும். 15 நிமிஷம் கழிச்சு தொறந்து பார்த்தோம்னா, எவ்வளோ சூப்பரான ஒரு புலாவ் பாருங்க. அத இறக்கி கீழ வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிரணும். தொறக்கக்கூடாது. இப்ப நான் வந்து 10 நிமிஷம் கழிச்சு தான் தொறந்து பார்க்குறேன். தம்மு புடையில மட்டும் அடுப்ப வந்து சிம்ல வச்சுருங்க. அந்த தண்ணி வத்துற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல இருக்கணும். தம்மு புடையில சிம்ல இருக்கணும். இப்ப அரிசி பாருங்க, எப்படி உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு பாருங்க சோறு. கீழ வந்து இதாகவே இல்லங்க. அடி பிடிக்கவே இல்ல. சூப்பரா உதிரி உதிரியா அழகா புலாவ் வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க. இதே மாரி நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. சூப்பரா வருங்க வெஜிடபிள் புலாவு. இதுக்கு சைட் டிஷ்ஷும் அப்படியே சிக்கன் கிரேவி, உருளைக்கிழங்கு பொரியல், குருமா அந்த மாரி வச்சீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.